எந்த ஒரு உயிரும் இந்த உலகை விட்டு பிரியும் போது உறவினர்களின் மனது வேதனையில் ஆழ்ந்துவிடும். இணைய திரையிசை பாடல்களை கொடுத்து மனதை இனிக்க செய்த ஒரு படைப்பாளியின் சோக முடிவு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சூரிய வம்சம் திரைப்படத்தையும் அதில் வரும் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என்ற பாடலையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் தமிழ் திரை ரசிகர்கள். எந்த மனநிலையில் இருந்தாலும் இதயத்தை இதமாக்கும் இந்த பாடலை எழுதியவர் ரவிசங்கர். தன்னம்பிக்கையூட்டும் கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை இயக்கிய விக்ரமனின் உதவியாளராக இருந்தவர். சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தை இயக்கியவர். இந்த படத்தில் இடம்பெற்ற 6 பாடல்களில் 5 பாடல்களை எழுதியிருந்தார் ரவிசங்கர். இந்த படத்திற்கு ஃபீல் குட் மூவி என்று சான்றளித்தனர் ரசிகர்கள். திரைக்கதை ஜாம்பவான் பாக்யராஜ் நடத்தி வந்த பாக்யா வார இதழில் சிறுகதைகள் எழுதி வந்தவர். ஆனால் அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காததோடு 63 வயதாகியும் திருமணம் முடிக்காமல் பேச்சுலராகவே இருந்த ரவிசங்கர் இப்போது நம்முடன் இல்லை. சென்னை KK நகரில் ஒரு அபார்ட்மெண்டில் வசித்து வந்தார் ரவிசங்கர். இவர் வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு சென்றனர் காவல்துறையினர். கதவை அகற்றி உள்ளே சென்று பார்த்தபோது தூக்கிட்ட நிலையில் ரவிசங்கரின் உடலை மீட்டுள்ளனர். சந்தேக மரணம் என்று வழக்கை பதிவு செய்துள்ளனர். உடலை கூராய்வுக்காக KK நகர் ESI மருத்துவமனைக்கு அனுப்பினர். அப்படி பாப்பாரு, பார்த்துட்டு அப்புறம் போயிடுவாரு, யார்ட்டையும் பேச மாட்டாரு. அப்புறம் அங்க நின்று அந்த லாஸ்ட்ல ஒரு பிள்ளையா இருக்கும் தெருவுல, நடுவுல நின்று அதையும் பாப்பாரு. இங்கிருந்து எதிர்க்கு ஒரு பிள்ளையா இருக்கு, அதையும் பார்த்துட்டு யார்ட்டையும் பேசாம போயிடுவாரு. எப்ப வந்தாலும் உங்கள்கிட்ட பேசிதான் போவாங்களா? ஆஹா, நம்ம அவரு பேச மாட்டாரு. உள்ள இருக்காருன்னு நானா வந்து வணக்கம் சாப்பிடுவேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்ப வணக்கம் சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். கடைசியா முந்தா நாள் மத்தியானம் அவர் வெளியே வந்து அந்த புள்ளியார் கும்பிட வந்தாரு. அதுக்கு முன்னாடி அந்த கும்பம் போயிட்டு வந்திருக்காரு. ரோட்டுக்கு போயிட்டு வரும்போது புள்ளியார் கும்பிடும் போது நான் அவர் விஷ் பண்ணேன். அப்புறம் வணக்கம் எதிர்க்கு பதிலுக்கு அவர் வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான். காவல்துறையினரை கண்கலங்கும் அளவிற்கு ரவிசங்கரின் பிளாஷ்பேக் அமைந்திருக்கிறது. வெரிகோஸ் எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ரவிசங்கர் அடிக்கடி மயக்கமுற்று விழுந்து விடுவாராம். இதற்கான சிகிச்சை பெற்று வந்த அவர் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வந்துள்ளார். ரவிசங்கர் எழுதிய கடிதம் ஒன்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். அதில் உடல் நலம் குன்றியதால் தன்னால் வாழ முடியவில்லை என்றும் கடந்த ஜனவரி மாதமே உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ரவிசங்கர். தனது உடல் நலனை விசாரித்த ஒவ்வொருவருக்கும், தினமும் ஃபுட் டெலிவரி செய்த ஆட்டோ முருகனுக்கும் நன்றி கூறியுள்ளார். ரவிசங்கரின் அலைபேசியை ஆய்வு செய்தபோது அவர் உயிரை மாய்த்து கொண்டதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு தனது நண்பர் ஒருவரிடம் கடனாக வாங்கிய 10,000 ரூபாயை ஜிபே மூலமாக அனுப்பியது தெரிய வந்துள்ளது. மற்றொரு நண்பரிடம் 10,000 ரூபாய் வாங்கியிருப்பதாகவும் அதை திருப்பிக் கொடுத்திடுமாறு தனது உடன்பிறப்புகளிடம் கடிதத்தின் மூலம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வீட்டு ஓனரிடம் 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருப்பதாகவும் மின்சார பில் பாக்கி எதுவும் இல்லை என்ற விவரங்களையும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உடல் மீட்கப்பட்ட வீட்டை காலி செய்ய இருந்த ரவிசங்கர் அதற்காக வீட்டில் இருந்த பொருட்களை தயாராக எடுத்து வைத்துள்ளார். இந்த பொருட்களை வேண்டுமானால் தனக்கு ஃபுட் டெலிவரி செய்த ஆட்டோ முருகனுக்கு கொடுத்திடுமாறு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ரவிசங்கர். ரவிசங்கரின் அக்கா ராதா மும்பையிலும் அண்ணன் ஹரிஹரன் நியூசிலாந்திலும் வசித்து வருகின்றனர். வயது மூப்பின் காரணமாக அக்கா ராதாவால் சென்னைக்கு வர முடியவில்லை. நியூசிலாந்திலிருந்து அண்ணன் ஹரிஹரன் வந்த பிறகே ரவிசங்கரின் உடற்கூராய்வை நடத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மனதை விட்டு நீங்காத இனிமையான பாடல்களை கொடுத்த ரவிசங்கரின் உடல் கண்ணீர் சிந்த யாருமே இல்லாத நிலையில், ஆதரவற்ற நிலையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. அவருக்காக பேச காவல் நிலையத்தில் கூட யாரும் காத்திருக்கவில்லை. காற்றில் ஆடும் கனியாக, என் பாட்டு மட்டும் துணையாக என்ற பாடல் வரிகளை பிரசவித்த ரவிசங்கருக்கு அவரது பாடல் மட்டுமே துணையாக இருந்து போய்விட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசனுடன் ரவிக்குமார்.